Praise the Lord. The name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்போது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையதும் உண்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுக்கிற கர்த்தாவே வசனத்துக்கு நேராக கடந்து செல்லவும், கர்த்ததாமே வசனத்தை தியானித்து கர்த்தாவே அப்பா நீ செய்த நன்மைகளை இந்த வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கூட விட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை சத்திய வாக்கை நம்பியேவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியேவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்று எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வசனத்துக்கு நேராக கடந்து போகும் பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 1 அதிகாரம் 19 வசனம். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மனுஷனுக்கு இந்த பூமியிலே வாழ பணம் தேவையான அளவிற்கு அவசியம்தான். ஏனென்றால் எதுவும் நமக்கு இலவசமாக கிடைக்காது. ஆனால் அதுவே அவசியத்திற்கு மேலே ஆசையாக பண ஆசை மாறிவிடுமே. ஆனால் அதை சம்பாதிக்க மனிதர்கள் எந்த பொல்லாங்கான காரியத்திலும் ஈடுபட தயங்க மாட்டார்கள். ஒருவன் தான் தேவ பக்தி உடையவன் என்று எண்ணினானே, ஆனால் முதலாவது தவிர்க்க வேண்டியது பொருளாசை தான். தன்னையும் தனக்குண்டானவற்றையும் வெறுக்காதவன் கர்த்தருக்கு சீஷனாக இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, பொருளாசை உள்ளவர்களை அவர்களது அந்த ஆசையே அவருடைய ஜீவனை கூட வாங்கவும் மிக அழகாக செயல்படும். நேற்றைய தினத்தன்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற ராஜா என்கிற ஒரு தம்பியுடைய வாழ்க்கையிலே எப்படி கர்த்தர் விடுதலை கொடுத்தார் என்று நேற்று வரையிலே பார்த்தோம். இன்றைக்கு அந்த காரியங்களுக்கு காரணம் என்ன என்பதை இந்த நாளிலே அந்த தம்பி சொன்னதை நாம் சாட்சியாக கேட்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபைக்கு வந்த இந்த ராஜா என்கிற அந்த தம்பிக்கு இருந்த அந்த பிசாசனுடைய பொல்லாத காரியங்களை கர்த்தர் தாமே ஒரு ராத்திரியிலே ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் விடுதலையாக்கினார். அவன் இரவு தூங்கி எழுந்த பிற்பாடு மறுநாள் காலையிலே அவன் எழுந்த பிற்பாடு அவனை உட்கார வைத்து நாங்கள் எல்லாருமாய் அவனை கேட்டோம், எப்படி இப்படி ஒரு 3 விதமான பிசாசு மதன பிரச்சனைகள் உனக்குள்ளே வந்தது, காரணம் என்ன தம்பின்னு கேட்டபோது அவன் சொல்ல ஆரம்பித்தான். அவன் சொன்னான், நான் எங்கள் குடும்பத்திலே ஒருத்தன் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டேன். அதனால் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஏசப்பா எனக்கு எல்லாம் கொடுப்பார்னு நான் வீட்டில் சொல்ல எனக்கு ஒன்றுமே நடக்காததுனால
எனக்கு விரோதமாக குடும்பத்தில் இருக்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சு கடைசியாக என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னால் நம்ம இயேசுகிட்ட தான் கேட்டு பார்த்தா அவர் ஒன்றும் கொடுக்கல. ஒரு உலகத்தில் ஒரு பெரிய மனுஷனாக நம்மளை ஆக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டு பார்த்தேன். எனக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னா நான் ஒன்றும் பண்ணேன் பாஸ்டர். பேசாமல் வீட்டுக்கு மொட்டை மாடியில் நாளைக்கு நான் போகிறேன்னா எனக்கு வந்து இரவு ராத்திரி மொட்டை மாடியில் போய் உட்காந்து சாத்தானை கூப்பிட ஆரம்பித்தேன். அதை கூப்பிட்டு உன்னை வணங்குனா நீ எல்லாருக்கும் எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீ பைபிளில் கூட. அதனால் நான் வந்து உனக்கு நான் என் அடிமையாக எழுதி கொடுக்குறேன்னு கேட்டப்போ அதை சொல்லிச்சு, நீ ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து அதில் உன்னுடைய கையில் உன்னுடைய ரத்தத்தினால அதில் கையெழுத்து போட்டு நான் உனக்கு அடிமைன்னு கையெழுத்தை போட்டு உனக்கு கையெழுத்தை போட்டு எனக்கு நீ கொடுத்தினா நான் உனக்கு அந்த காரியத்தை செய்யணும்னு ஒரு உயரமான உருவம், ஒரு கருப்பு உருவம் வந்து அந்த இருட்டில் அங்கே நின்றுது. நான் என்ன பண்ணேன், வீட்டில் கீழே போய் ஒரு பேனா எடுத்துக்கிட்டு வந்து ஒரு சின்ன கத்தியால் என்னுடைய கையில் லேசாக கீறி அதில் வந்து தொட்டு சாத்தானாகிய உனக்கு நான் அடிமை அப்படின்னு எழுதி கொடுத்து என்னை பணக்காரனாக்கு அப்படின்னு சொல்லி எழுதி அப்படி நீட்டின கொஞ்ச நேரத்துக்கு தான் என் கையில் இருந்த அந்த பேப்பர் தானாகவே காணாமல் போயிடுச்சு. மறுநாள் காலையில் தான் இப்படி எனக்கு ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிச்சு. அதாவது முதல்ல எனக்கு இந்த பிசாசு என்ன ஆசை உண்டு பண்ணுச்சுன்னா, உனக்கு நான் 2000 கார் கொடுப்பேன்னு எனக்கு அறிவே இல்லைன்னு பாஸ்டர். 2000 கார் எப்படி ஆண்டவர் கொடுப்பார்? தேவையில்லாத காரியத்தை யோசனை இல்லாமல் அந்த பொருளாசையால் நான் சரி நமக்கு பெரிய பணக்காரனாக போகிறேன், நம்ம வீட்டில் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நான் எப்படி ஆயிட்டம் பார்த்தீங்கன்னு காட்ட போகிறோன்ற எண்ணத்தில் பிசாசுக்கே அடிமையாகி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கடைசியில் என் ஜீவனையே பிசாசுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு நான் கையெழுத்து போட்டு கொடுத்ததுனால என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு. அந்த தேவனுடைய கிருபை நீங்கள் சபைக்கு என்னை கத்தர் கொண்டு வந்து இந்த நாளில் என்னை கிருபையாய் கத்தர் விடுதலை ஆக்கினார். என்னை இருந்து நான் ஆண்டவர்கிட்ட ஒன்றுமே கேட்க மாட்டேன். ஏன்னா பைபிள் சொல்லுது இல்லைங்களா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்படி இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொன்ன அந்த வார்த்தையின்படியாக இனிமேல் நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியை எப்படி செய்யறதுன்னு தான் நான் இனிமேல் பார்த்து செய்ய போகிறேன். இனிமேல் பக்கத்தில் இருக்க பசங்களெல்லாம் பார்த்து சொன்னான், நீ கூட வாலிபர்களாக இருக்கீங்க, அதாவது இது வேணும் அது வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த பொல்லாங்கான காரியத்தையும் செய்யறதுக்கு பிசாசு கூட தூண்டிடும். நான் ஒரு நல்ல சாட்சி, நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க. நம்ம ஆண்டவருக்காக வாழணுமே தவிர நமக்காகவும் நமக்கு வேண்டியதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம அதிகமாக முயற்சி எடுப்போம். ஆனால் என்ன மாதிரி தான் ஒரு பிரச்சனையாக மாறிடுது சொல்லிட்டு மறுநாள் சபையில் நின்று அவன் சாட்சி கொடுத்து விட்டு புறப்பட்டு போக கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சாதாரண ஒரு சின்ன பிள்ளை வீட்டில் இருந்து துரத்தப்பட்டதுனால அவங்க முன்னால் தான் கர்த்தரால் பெரியவன் ஆகணும்னு பார்த்து ஆண்டவர்கிட்ட அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். தேவையில்லாததெல்லாம் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு. ஆனால் கடைசியில் அது இல்லாத போனதுனால அது தேவனுடைய சுத்தமாக இல்லாததினாலே அவன் கடைசியில் பைபிளில் இருக்கிறபடியே பிசாசு சொன்னபடி நீ என்னை விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுப்பேன்னு சொன்ன அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு பாருங்க. அவனுடைய பொருளாசை, அவனுடைய தேவையில்லாத ஆசை, வேதத்தை வச்சு அவனை ஏமாற்றக்கூடிய அளவிற்கு ஒரு பிரச்சனைக்குள்ளே போயிருக்கிறான். நம்ம கூட கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதோடு கூட நம்ம சமாதானமாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். பொருளாசை இந்த காரியம் இதெல்லாம் கர்த்தருக்கு கொஞ்சம் கூட பிரியமில்லாத காரியம் என்பதை புரிந்து கொண்டு நாம் ஜீவிப்போம். பிரியமானவர்களே, ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விடைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக தேவையில்லாமல் கர்த்தாவே நாங்கள் எங்களாக போய் இப்படிப்பட்ட ஒரு தேவையற்ற காரியத்தோடு நுழைத்து கொள்ளாதபடி, இப்படிப்பட்ட ஆசை எங்களுக்கு வராதபடி போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை பிடித்து கொண்டு கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்பா ஒவ்வொரு நாடும் கர்த்தாவே நீரே எங்களுடைய பங்கு என்று சொல்லி வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து நடத்தும் இந்த சாட்சியின் மூலமாகவும் கர்த்தர் தாமே மகிமைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து எங்களுடைய பாதையை நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.